ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சனிக்கிழமை ஈவினிங் இருந்து எடுக்க ஆரம்பித்தேன். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஈவினிங் போல் தான் நானும் கமலும் வீட்டில் இருந்து கிளம்புனோம். வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தோன்னே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருக்கோம். உனக்கு என்னப்பா ஃபேஷனை பற்றி தெரியும்? உனக்கு என்னப்பா தெரியும்? ஆமாம், அப்படித்தான். வெளுத்த சட்டையும் வெளுத்த ஜீன்ஸும் போட்டுட்ருக்க தெரியுதா? நல்லாதான்டா இருக்கு. அப்போ என்னையும் கூட அப்படி தாண்டா சொல்லுச்சு. இந்த அவமானம் தேவையா? அது அவ பர்த்டேக்கு எடுத்தது. நம்ம சென்னையில இருந்து எடுத்துட்டு வந்தது ஞாபகம் இருக்கா? நம்ம எடுத்ததுதான். ஆனா அவ பர்த்டேக்கு போடவே இல்லை பாவம். அதை இப்பதான் பிள்ளை போடுது. எல்லாரும் வாயிலையும் முட்டாய் அடிக்க வச்சிருக்கோம். நல்லாதான் எதுவும் சொல்ல வேணாம், விட்டு. உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்கல. அம்மாவுக்கு யார் காசு கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. நல்ல ட்ரெஸ் போடுறா. இது என்ன ட்ரெஸ்? அப்பாவுக்கும் மகளுக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி இருக்கு? நல்லா இது எத்தனை தடவை போட்டு வெளுத்து போச்சு. வெளுத்து போச்சு சொல்லு. எத்தனை தடவை போட்டுருச்சு இத? ஆமா, நான் இத ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஆமாண்டா, கரெக்ட் தான். நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். பிள்ளைங்க கட்டா குஸ்தி 2 படத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கமல் சென்னை போயிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் டைமே கிடைக்கல. இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் போகிறோம். உங்கள் அப்பா எவ்வளோ மெதுவாக அசால்ட்டாக வருது பத்தியா? படம் போட போகிறாங்க. வேமாமா தேட்டருக்கு வர வழியில் கமல் வந்து கையில் கலாய்க்க, கையில் வந்து கமலை கலாய்க்கன்ட்டு இப்படியே தான் வந்தாங்க. வீட்டுக்கு போகிற வரைக்கும் 2 பேரும் மாற்றி கலாய்ச்சிட்டே தான் இருந்தாங்க. நான் இந்த படம் ரிலீஸ் ஆனதுமே போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்போ பேக் பெயின் இருந்தனால வந்து சரி வேணாம் அப்படின்னு விட்டுருந்தேன். பிள்ளைங்க வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி வாங்க இன்றைக்கி போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக உங்களில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு படம் ஓகே, பிடிச்சிருந்தது. நல்ல காமெடியாகவும் இருந்தது. கையிலும் கண்மணியும் வீட்டில் இந்த பாட்டை அடிக்கடி போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க இன்டர்வெல்லில் எனக்கு பாப்கார்ன் வேணாம், பர்கர் வாங்கி கொடுன்னாங்க. பர்கர் லேட் ஆகும், படம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே சரி நாங்கள் பாப்கார்னே சாப்பிட்டுக்குறோன்ட்டாங்க. பாப்கார்னை வாங்கி கொடுத்தோம், சாப்பிட்டாங்க. படமும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். படம் முடியறதுக்கு 10 ஆயிடுச்சு. பிள்ளைங்கள சாப்பிட வச்சு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். டின்னர்லாம் ரெடி பண்ணி தான் கொண்டு வந்தேன். பட் ஆனால் டைம் இல்லாதனால அப்படியே போயிட்டோம். ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது காரில் சாப்பிட்டுட்டே வந்தாங்க பிள்ளைங்க. இந்த வீடியோ சண்டே எடுத்தது. சண்டே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சதும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், சாப்பிட்ட இடத்த கூட்டி விடுங்க பிள்ளைகளா. சண்டே இன்னைக்கு ஒரு நாள் என்ன ஃப்ரீயாக இருக்க விடுறீங்களா? மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷுன்னு 3மே இருக்குது. நான் எதை செய்யறதுன்னு தெரில. ஐயோ, பிள்ளை விழுந்துச்சு. வீட்டை கூட்டி விட சொன்னால் கூட்டி விடுதுங்களா? இதுக்கு தான் 2 பொம்பளை பிள்ளைய பெத்தனா? ஏ பாதியா வந்துற போதது. நான் தான மூத்தவ, இதெல்லாம் என்னோடது.
எனக்கு தெரியாது. இங்கே பாரு, இப்போ வீட்டை கூட்டி விட்டுட்டு உங்களோட பேகெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க ஒரு ஓரமாக. வந்து அவளை கூட்டி விட சொல்லி எனக்கு தெரியாது. இப்போ இந்த ஹாலை க்ளீன் பண்ணலன்னு வச்சுக்கையே எனக்கு கெட்ட கோவம் வரும். எனக்கு தெரியாது. நான் இப்போ வெளியே வர்றதுக்குள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணி முடிக்கணும். நான் உங்கள் அப்பாவுக்கு டீ வச்சுட்டு வர்றதுக்குள்ளே கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் போகும். சண்டே காலையில் எழுந்திரிச்சது லேட்டு. அத்தை வந்து ரத்த பொரியல் வச்சு கொடுத்தாங்க. சாதம் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டோம். மதியம் லஞ்சுக்கு மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, ஃபிஷ்ஷும் இருக்குது. ஸோ எதை செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை யோசிக்கும் போதே வந்து இவ்வளவும் செய்யணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால் என்ன பண்ணலான்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி சிங்கில் இருக்க பாத்திரத்தெலாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணாமல் மட்டன் பிரியாணி வச்சுட்டு சிக்கன் 65 பண்ணிக்கலாம், ஃபிஷ்ஷு வந்து நைட் டின்னருக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக பூண்டு உரிச்சிட்ருக்கேன். பிள்ளைங்க வீட்டை கூட்டி விட்டுட்டு ஜிகர்தண்டா வேணும்னு அப்பா கூட வெளியே கிளம்பிருச்சுங்க. அம்மா சொன்னது உண்மைதான். நான் வந்து முடியை கட் பண்ணி முடியை ஒழுங்கா போட்டுட்டு வந்திருக்கேன். ஏன் போட்டு வரல? அப்பா தான் சொல்லுது எங்களோட கனவு. என்ன கனவு? டெய்லி அந்த டெய்லி சாப்பிடும். இது சாப்பிடணும்னு உனக்கு கனவா? ஆமா, நீங்க வாங்கி தர மாட்டீங்க. அதோட கட் பண்ணி பாரு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாப்பா தெரியுதுப்பா, தெரியுதுப்பா. என்னப்பா தெரியுது? என்னப்பா தெரியுது? இந்த ப்ளூ கலர்ல அங்க இருக்கு பாரு. ப்ளூ கலர்ல இருக்கு. நம்ம மேல இருக்கிற ஷெட் தெரியும். அம்மா போய் அம்மா நம்ம ஜிகர்தண்டாலாம் குடிக்கலாமா? ஜிகர்தண்டா கடை இருக்கிற இல்லம்மா. அந்த கடைக்கார பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபரா, நம்ம வீடியோ ரெகுலராக பார்ப்பாங்க. நானும் கேட்டேன் சொல்லுங்க. சி நல்லா ஏய், நீங்க இதை விட பெருசா குடிச்சிருப்பீங்க. இல்ல அதேதான். என்னடா ஏய் கொடுக்காத, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. ஒரு வாய் கொடுமா, எனக்கு வாங்கிட்டு வந்தோம்ல. நீயா வாங்கிட்டு வந்தா? நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நன்றி கடாண்டே ஒண்ணுமே இல்ல. உன்னை பெத்ததுக்கு இது நீ செய்யற நன்றி கடன். போதும் போ. ஜிகர்தண்டா குடிச்சிட்டு எனக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் குடிச்சிட்டு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மட்டன் வேக வச்சுருக்கேன். சிக்கன் 65க்கு மசாலா தடவி வைக்க போகிறேன். பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாப்பிங் போர்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நம்ம ராஜேஷ் கிச்சனில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்ம வெப்சைட்டில் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில். சிக்கன் 65க்கு மசாலாலாம் பரட்டி வச்சுட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு குக்கரில் கடலெண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருகுனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நேரத்துக்கு தான் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்றனால கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூடவே புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா வதக்கி விட்டேன். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா வேக வச்சுருந்த மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் வேக வச்சதை 2 பார்ட்டாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வந்து பிரியாணிக்கு, கொஞ்சம் வந்து குழம்புக்கு. குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. மட்டன் ஆட் பண்ணதுமே பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா தான் மட்டனில் வந்து அந்த கலர் பிடிக்கும். நம்மளோட பிரியாணி மசாலா தான் சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒருக்க நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்தேன். அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி. ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒருக்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா அரிசி ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லைட்டாக கழுவிட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாலே போதும். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கழுவி வச்சிட்டோம் அப்படின்னாலே அதுவே லைட்டாக ஊறிக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை கழுவி ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஊற்றும் போது எனக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னு கணக்கு தெரியல. அரிசி வேறு புது அரிசியாக இருந்தது. எப்படி வேகுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அரிசி வந்து நல்லா குழஞ்சி போயிருந்தது. ஒரு சில அரிசி வேகாமல் இருந்தது. லைட்டாக அடியும் பிடிச்சிருச்சு. அரிசி வாங்குறீங்க அப்படின்னா புது அரிசியாக இருக்கா பழைய அரிசியாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. பழைய அரிசியாக வாங்குங்க. குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். பிரியாணி ரெடி பண்ணியாச்சு, குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக சிக்கன் 65 பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு பொரிச்சிட்ருக்கேன். லாஸ்ட் வீக் சண்டேயும் சிக்கன் 65 பண்ணேன். அப்போ வந்து கமல் ஊரில் இல்லை. இன்றைக்கி கமல் இருக்காங்க. சரி கமலுக்காக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கும் சிக்கன் 65 பண்ணுறேன். இல்லாட்டி அடிக்கடி சிக்கன் 65 பண்ணுற ஆள் இல்லை. இன்னைக்கு என்னென்ன? பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் பச்சடி, மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ். வேர் இஸ் ரசம்? இதுக்கே மணி 2:30 ஆயிடுச்சா? இன்னும் ரசம் வேறையா? மம்மி பாவம் இல்லையா? எவ்வளோ செஞ்சுருக்கேன்? இதே ஜாஸ்தி. இன்னொரு டம்ளர் இன்னொரு சொல்லும்போது எதுக்குடா இத்தனை தட்டு? 4 தட்டுதே. 4 பேர் இருக்கும்பா. நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இருக்கும் உனக்கு. இருக்கும். பிரியாணி சாப்பிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கலர் நல்லா இருக்கியா? அந்த திண்டுக்கல் பிரியாணி ப்ரௌன் கலர் ஆத்தென்டிக் பிரியாணி. நம்ம மசாலா தானே? இது ரைஸ் சீரக சம்பா ரைஸ் ரைஸ் போல கணக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் குழஞ்சிருச்சு, கொஞ்சம் அடி வேற பிடிச்சிருச்சு. இது நம்ம மசாலா தானே? எஸ், எல்லாமே நம்ம மசாலா தான். குழம்பு கொழுப்பு பிங்கல, அது சட்டியில ஒட்டிக்கிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். மதியம் லஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம். ஈவினிங் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ஒரு வேலையுமே ஓடலை. நைட் டின்னருக்கு மதியம் வச்ச குழம்பு இருந்தது. அதனால் தோசை ஊற்றி கொடுத்தேன். பிள்ளைங்களுக்கு அப்படியே மீனும் பொரிச்சு கொடுத்தேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.